ஏமா பாக்கியம் இங்க வாமா, எவ்வளவு பெரிய ஃப்ராடு தனத்தை பண்ணிட்டு வெக்கமே இல்லாம என்னென்னவோ பேசியிருக்க, உட்கார் உட்கார் உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாக்கியத்தை போலீஸே பலார் அப்படின்னு விடுற காட்சியும், இது நாள் வரைக்கும் பொய்யா பேசின பாக்கியத்துல இருந்து ஆரம்பிச்சு மாணிக்கம் தங்கமயில் வரைக்கும் எல்லாத்துக்கும் கடைசி ஆப்பா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ மீனாவும் ராஜியும் தனியா வெளில நின்று கோர்ட் வாசல்ல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. பெயில் எல்லாம் கொடுத்தாச்சு, ஆனா இப்போ என்னன்னா அவங்க நகையை கேட்டிருக்காங்களாமே, அதுவும் நம்ம எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கொடுத்தாச்சு, அந்த டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டோம், இன்னொரு பக்கம் அந்த பத்திரிகையில் என்ன இருந்துச்சோ அதையும் சொல்லியாச்சு. அவங்க அந்த மேட்ரிமோனி அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கொடுத்து பேசின எல்லாத்துமே பொய்யுங்கிறத சொல்லியாச்சு. ஆனா இப்ப நகை மேட்டர்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுமாக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. ஏமா நீ போலீஸ் ஆக போறமா ராஜி, நல்லா யோசிச்சு பாருமா அப்படின்னு யார் சொல்றான்னு பார்த்தா கதிர் இப்ப என்கிட்ட மட்டும் தான் ஆல்ரெடி இந்த விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்க, நானும் இந்த விஷயத்த முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும், நானும் இந்த விஷயத்த லேசா விட்டுட்டேன், ஆனா இவங்க இப்ப நகையை கேட்கறாங்க, நகையை நம்ம கொடுத்தே தீரணும், ஆனா நகையை கொடுக்கும் பொழுது அந்த நகை எல்லாமே கவரிங்க. ஸோ இப்போ கவரிங் அப்படிங்கிறத நம்ம அவங்க டக்குன்னு நம்ம பக்கம் திருப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவங்க சொல்ல, அதே மாதிரி ஒரு பிளானை தான் தங்கமயிலோட வீட்டில் தங்கமயிலோட அம்மா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதெல்லாம் அது அவங்களுக்கே ஒரு ஆப்பா முடிய போதா இல்லையா அப்படிங்கிறத பொறுக்கணும், அது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ தங்கமயில் தேம்பி எழுதிட்டு இருக்காங்க. அம்மா நீ சொன்ன தானமா நான் போய் பேசினேன், அங்கே போய் எல்லாத்துக்கிட்டையும் அவ்வளோ பேசி எல்லாத்தையும் இது பண்ணி ஆமான்னு சொன்னதெல்லாம் மாமா கூட சேர்ந்து வாழணும் தான், அவர் சேர்ந்து வாழ முடியாதுன்னு அங்க கோர்ட்ல எல்லாரும் முன்னாடி வச்சு சொல்றாரு. எல்லாரும் என்ன எதிரிய பாக்குற மாதிரி பாக்குறாங்க. அவங்க அந்த கேஸை பார்த்து பயந்து நம்ம காலில் விழுந்து வாபஸ் வாங்க வச்சிருவாங்க. நீ பேசினலாமா, இப்ப என்னமா நடந்துச்சு, அவங்களுக்கு பெயில் கொடுத்துட்டாங்க. அந்த அப்படின்னா நான் என்னடி பண்றது, அந்த சக்திவேல் முத்துவேல் அவங்க எல்லாம் அந்த பழைய கோபத்தை இருப்பானுங்கன்னு பார்த்தா தான் ஆடாட்டியும் தான் தசா ஆடுன்னு சொல்லிட்டு தான் தங்கச்சிக்காக பேசிட்டானுங்க. சே, அதான் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கலாமா, இப்ப என் வாழ்க்கை போச்சுலமா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க. ஆனா இவங்க பேசினதுக்கு அப்புறமா தான் பாக்கியம் பயங்கரமா ஒரு சொல்றாங்க. இப்ப அந்த நகையை வச்சு அவங்களை எப்படி கிடுக்கு பிடிக்கிறேன்னு மட்டும் பாரு. 70 பவுன் 80 பவுன் நகையை திருப்பி கொடுன்னு கேட்டிருக்கான்ல, அதெல்லாம் எதுக்காகனா இதை வச்சு அவங்கள மடக்கிறதுக்காக தான். நான் என்ன பிளான் வச்சிருக்கேங்கிறத மட்டும் நீ பாரு அப்படின்னு அவங்க சொல்ல. ஆனா அவங்க பிளான் அவங்களுக்கே தலையில ஒரு இடியா விழப்போகுது. கடைசி ஆப்பு இது வரைக்கும் எல்லாமே அவங்கள சின்னதா போய் சொன்னாங்கன்றது இப்போ 420 ஆக்கி அவங்க உள்ளார ஜெயில போடுறதுக்கே ஒரு காரணமா அமைய போதா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் வாசல்ல நின்று ஆரத்தி எல்லாம் எடுத்து அவங்களுக்கு எந்த கண்ணும் படக்கூடாது, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும், போய் முதல்ல குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு யார் சொல்றான்னு பார்த்தா வடிவு மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சொல்லி உடனே இப்போ முதல் தடவையா சக்திவேல் முத்துவேல்லாம் வீட்டுக்குள்ளாரெல்லாம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த கேஸ் இவ்வளவுதான், இதுக்கப்புறம் நான் ஒரு பிரச்சனையும் இருக்காது நமக்கு, ஒன்னே ஒன்று அந்த நகையை மட்டும் திருப்பி கொடுத்துடணும், நகையை இப்போ எப்போ போய் திருப்பி கொடுக்கலான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே கொடுத்துடலாம், எனக்கு அந்த நகை மேலே விருப்பமே இல்லை, அவங்களே தான் கொடுத்தாங்க, ஒரு நாள் வீட்டுக்கு திருட வந்துட்டாங்க, திருட வந்ததுனால தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா வேற வழி இல்லாமல் நகையெல்லாம் கொண்டு போய் லாக்கரில் வச்சோம் அப்படின்னு கோமதி சொல்லும் பொழுது தான் லைட்டாக யோசிக்கிறாரு சக்திவேல். வீட்டுக்கு திருட வந்தானா அப்படின்னா, ஆமா தெரியல, பின்னாடி யாரோ திருட வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் சிசிடிவிலாம் வச்சோன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே, அப்போ இதில் ஏதோ தப்பு இருக்கே அப்படின்ட்டு, ஏற்கனவே இந்த மாதிரி தான் உன் சம்மந்தி ஒரு ஆள் வந்தார்ல பாண்டியன் அப்படின்னு கேட்க, ஆமா அந்த ஆள் என்ன உங்க வீட்டுக்கிட்ட வந்தாரு, நீங்க பிடிச்சி வச்சிருந்தீங்களே அப்படின்னா, இது எல்லாமே தப்பா இருக்கே அப்படிங்கும் பொழுது ஃபோன் ஒன்று வருது. பார்த்தா அந்த மீசக்காரர் கால் பண்றாரு. அவர் கால் பண்ணிட்டு, பாண்டியா வண்டியாப்பா வெளில நம்ம பிரச்சனை எல்லாம் கேள்விப்பட்டேன்ப்பா, அவ்வளவு மோசமாப்பா நடந்துக்கிட்டாங்க அவங்க அப்படின்னா, விடுங்கண்ணே பாத்துக்கலான்னு அப்படிங்கும் பொழுது, நான் ஒரு விஷயத்த சொல்ல மாறேன்டான் பாண்டியா, 10,000 ரூபாய் பணத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டியது இருந்துச்சுல்ல அப்படின்னா, ஆமாண்ணே அப்படின்னா, அது பரவாயில்ல நான் அப்புறம் பேசிக்கலாம். இல்ல பாண்டியா, அதை கொடுக்கறதுக்கு நான் கடைக்கு வந்தேன், அதுவும் இது சம்மந்தி அந்த ஆள் தான் அந்த சரவணனோட மாமனாரு, அவர் வாங்கிக்கிட்டாரு, வாங்கி நான் கொடுத்துட்றேன்னாரு, உன்ட்ட கொடுத்தாரா அப்படின்னா, இல்லையே அப்படின்னா, நினைச்சேன்ப்பா அந்த ஆள் முழிச்ச முடியே சரியில்லை, அதை பார்த்துருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சதுக்கு அப்புறம் கடையில பணம் எடுத்தது மட்டும் இல்லாமல் 10,000 வேற வாங்கி வச்சிருந்திருக்காரு அந்த ஆளு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எல்லா வகையிலையும் ரொம்ப கீழ்த்தரமான கேடுகட்ட குடும்பம் அது, இந்த குடும்பத்தெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு இந்த பக்கம் இப்போ சக்திவேலும் முத்துவேலும் திருப்பி பேசுறாங்க. பேசிட்டு இப்போ இந்த நகை விஷயத்த உடனடியே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், நகையை இப்போ உடனே போய் பேங்க் லாக்கர் இருந்து எடுத்துடலாமா அப்படின்னு கேட்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. நிமிர்ந்து பார்த்தா மீனா அதுல ஒரு விஷயம் இருக்கு, நாங்க முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும், நாங்களும் சொல்லாம விட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, உடனே இல்ல உள்ளார அந்த நகை இருக்குல்ல, ஆமா அந்த நகையெல்லாம் ஒரிஜினல் நகை இல்லை அப்படின்னா, என்ன ஒரிஜினல் நகை இல்லை, என்னாச்சு நகைக்கு என்ன பிரச்சனை, செந்திலுக்கு வேலைக்காக இதை எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஐயோ நாங்க எதுவும் பண்ணல, அவங்க கொடுத்ததே நகை சரியில்லாத நகை தான், அவங்க கொடுத்ததுல 72 பவுன் கவரிங்,
அந்த விஷயங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இது முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானம்மா அப்படின்னா, ஆமா அவங்க இதை இல்லை நாங்கள் அந்த அக்காவோட வாழ்க்கை பாவம்னு சொல்லி அவங்க கெஞ்சினாங்கன்னு சொல்லாமல் விட்டோம் அப்படிங்கும் போதே கோமதி வராங்க. வந்துட்டு ஏண்டி அவ வாழ்க்கை பாவானா முன்னாடி வாழ்க்கை பாவங்கிறத வேறடி, இப்போ நாங்கள் ஜெயிலுக்குள்ள இருந்தோமே அப்பயே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கும் பொழுது இது அந்த அம்மா தெரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணா இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாரு சக்திவேல் முத்துவேல் கிட்ட. அந்த அம்மாவுக்கு தெரியும் அது போட்டது கவரிங் நகைன்ட்டு. ஆனால் அது கவரிங் நகை அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா வந்து நம்ம மாட்டிப்போன்ட்டு இந்த 80 பவுனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த 80 பவுனை கொண்டு போய் நம்ம கொடுத்தோம்னா வந்து என் நகை எங்க, இதெல்லாம் கவரிங் நகை நம்ம பக்கமே திருப்பிட பார்க்கும். இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னா, என்ன வழி அப்படின்னா, இருங்க சொல்றேன் அப்படின்ட்டு யார் யாருக்கு அந்த பேங்க்ல இருந்து எடுக்க முடியும் அப்படின்னா, நான் வந்தா எடுத்துக்கலாம் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. நீ வாத்தாயி நம்ம போகலாம் அப்படின்ட்டு வந்து சக்திவேல் கூட்டு போறாரு. சக்திவேல் கூட்டு போகும்பொழுது இங்க ஸ்டேஷனுக்கு எல்லாம் வந்து நிக்கிறாங்க. எங்க நகையாச்சும் எங்கிட்ட கொடுக்க சொல்லுங்க, நகையை கொடுக்கலன்னா அவ்வளவுதான், 80 பவுன் நகையை வாங்கி தெரிஞ்சுல அப்படின்னு வந்து பேச, இதுக்குமா இந்த நகையை போய் கேட்டுட்டு இருக்க, என்ன சேர்த்து வைக்கிறதாமா சொன்னேன் அப்படின்னா, அந்த பாரு அந்த 80 பவுன்ல வந்து எல்லாமே கவரிங். இப்போ அவனுக்கு கவரிங்னு கொண்டு வச்சானுங்கன்னா உடனே நம்ம சொல்லிடலாம், இது பாருங்க இது நாங்க போட்ட நகை கிடையாது, இது எங்க நகை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அவனுக்கு இப்போ 70 பவுன் நமக்கு போகணும், 70 லட்சம் ரூபா பணத்தை வந்து எப்படி தரதுன்னு மலைச்சுக்கிட்டு, பணம் இல்லைன்னா அப்போ என் பொண்ணு அங்கே சேர்ந்து வாடுறதுக்கு அனுப்புவேன், உடனே வந்து ஒழுங்காக அவனுக்கு வச்சு வாழுங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம். அப்படின்னா அம்மா என்னம்மா ஏதோ தலையை சுற்றி காய தொடுறோமா, இதெல்லாம் பிரச்சனையில தாம்மா போய் முடியும், நம்ம மாட்டிக்கிட்டோன்னா போச்சுமா அப்படின்னு வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்துக்கலாண்டி விடுறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப டக்குன்னு இப்ப உள்ளார இந்த குடும்பமே பாண்டியன் ஷோஸ் குடும்பம் முத்துவேல் சக்திவேல் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நகையெல்லாம் எங்க அப்படின்னு வந்து கேட்டா, நகையெல்லாம் கொடுத்துறீங்களா, கொடுத்தீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா அவங்களுக்கு கேஸை வாபஸ் வாங்கிக்கிறாங்கிறாங்க அப்படின்னா அவ்வளவுதானே இதை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்து வேகமா எடுத்து நகையை எடுத்து வைக்கிறாங்க. நகையை எடுத்து வச்சா அந்த நகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் கருத்து போயிருக்கு. உடனே இது எங்க நகை, இதெல்லாம் என்ன கவரிங்க, நாங்க போட்ட தங்க நகை எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படின்னு கை காமிச்சு டக்குன்னு என்ன பண்றாரு சக்திவேல், நகையை வைக்க போறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோஸ், அதை போட்டோ வச்சுட்டு உள்ள லாக்கர்ல வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து போட்டோ எடுத்துங்க அப்படின்னு ஏற்கனவே சொன்னதுனால இவங்க போட்டோ எடுத்து வச்சது லாக்கர்ல உள்ளார எப்ப போயிட்டு எப்பெல்லாம் வெளில வந்தாங்க, இந்த லாக்கர்ல வந்து மொத்தமே 2 தடவை தான் எடுத்துருக்கோம் நாங்க, அதை தவிர யாரும் எப்பயுமே எடுக்கல. அதுக்கப்புறம் அதுக்கு பேங்க்கான ப்ரூஃபே இருக்கு, பேங்க்ல வந்து என்ட்ரி அது ப்ரூஃப் இருக்கு. மொத்தமாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த குடும்பம் கொடுத்த நகையே கவரிங் நகை தான். இதான் வந்து அந்த கல்யாணத்துக்கு அப்ப சீருக்குன்னு எடுத்த போட்டோ, அதிலே பாத்துங்க அதே டிசைன் தான் இது. இவங்க வச்ச நகையை அப்படியே வந்து கவரிங் நகையா வச்சுட்டு இப்ப வேற என்ன இந்த குடும்பத்தை மிரட்ட பாக்குறாங்க. இது மட்டும் இல்ல, இவங்க எந்த கடையில இந்த நகையெல்லாம் வாங்கினாங்க அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சு எப்போ வாங்கினாங்க அப்படிங்கிறதுக்கான ரிசிப்டையும் வாங்கிட்டு வந்துட்டோம். இதோ பாருங்க, பாக்கியம் மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பேர்ல தான் வாங்கி வச்சிருக்காங்க 2 வெவ்வேறு கடையில இருந்து அப்படின்னு அதையும் ப்ரூவ் பண்ண. திரு உங்க முழிக்க உடனே போட்ட நகையும் போலியா, முதல்ல உங்களெல்லாம் உள்ள தள்ளணும் அப்படின்னு போலீஸ் பேசும்பொழுது, அதுக்குதான் நாங்க வந்தோம், இவங்க மேல நாங்க கேஸ் ஃபைல் பண்றோம், ஏமாத்தி கல்யாணம் பண்ணாங்க 420 சொல்லிட்டு இப்போ வந்து ஃப்ராடுன்னு சொல்லி தூக்கி உள்ள போடுங்க அப்படின்னு வந்து சொல்றதோட இப்போ ஒரு விஷயம் நடந்து அவங்களை உள்ள தூக்கி போட்டு இப்போ வந்து தங்கமயில் கெஞ்சற மாதிரி அமைஞ்சா கரெக்டா இருக்கும். தங்கமயில தனி கொடுத்தனெல்லாம் போகணும்னு வேற கேட்கறாங்க. அந்த கொடுமையெல்லாம் பார்த்தாரு நமக்கு அவ்வளவு கடுப்பா இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மற்ற ப்ரெடிஷன் வீடியோஸையும் பார்த்துட்டு சிறகடிக்காசை ஐயனார் துணை மகாநதி எல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.